வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா. மலையாள சினிமா மீண்டும் மீண்டும் அதிர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடந்து சென்ற பாலியல் குற்றங்கள் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. மேலும் மேலும் பல நடிகர்களை உள்ளே இழுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாலியல் குற்றத்துக்காக அவர்களை மேல் பல பல விஷயங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல சக்சஸ் ஆன விஷயங்கள் நடக்கிறது. இது அத்தனையும் தெளிவாக வேண்டும் என்றால் பல விஷயங்கள் நமக்காக இருக்கும் என்பதை நமக்கு நம்புவோம். அதை போல்தான் இன்னைக்கு கேரளாவில் மிக புகழ்பெற்று நடித்துக் கொண்டிருக்கும் நிவின் பாலியின் பற்றி இங்கே ஒரு செக்டாக்சர் முயற்சியால் ஒரு கேஸ் பதிவாயிருக்கிறது. அதை பற்றி முயற்சிகள் நடந்திருக்கிறது. அந்த முயற்சிக்காக வேண்டி நிவின் பாலி எந்த எல்லைக்கு வேணாலும் நான் செல்வேன் என்ற ஒரு பேச்சையும் மக்கள் மத்தியில் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் எந்த கேஸில் இருந்தையோ இந்த பாலியல் குற்றச்சாட்டில் இருந்தையோ நிவின் பால் தப்பிப்பாரா என்று நமக்கு யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய ஃப்ரெண்டு சீனிவாசன் மகன் அவர் ஒரு டைரக்ஷன் தான். அவர் தான் ஒரு திருப்பத்தை கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு நடந்த சம்பவ மத்தியில் அவர் என்னுடைய ஷூட்டிங்கில் இருந்தார் என்ற சில திருப்பத்தை போலீஸ் மத்தியில் கொடுத்திருக்கிறார். அதனால நிவின் பால் இந்த கேஸில் இருந்து தப்பிப்பாரா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலியல் குற்றங்கள் மேலும் மேலும் அதிர்ச்சியை கிளப்பிக் கொண்டிருக்கிறதுனால இந்த குற்றம் எங்கே முடிய போகிறது என்று தெரியல. கேரளா திரையுலகம் சம்பித்து நிற்கிறது. பல பாலியல் குற்றத்திற்காக நடிகர்களை உள்ளே இழுக்கிறார்களா இல்லது இதே ஒரு சாக்கா வைத்து பெண்களும் இதில் நுழைந்து பணத்துக்காக சில விஷயங்களை செயல்பட்டு கொண்டு வருகிறார்களா, பணத்துக்காக சில விஷயங்களை கேஸ் கொடுத்து இது பண்றார்களா என்று நமக்கு தெரியல. இப்படியும் நம் சினிமா துறையில் நடந்திருக்கிறது. அப்படி நடக்குமா என்பதை நமக்கு நிவின் பாலி மூலமாக அவருடைய பாலியல் குற்றத்தை கண்டிப்பாக நிரூபிப்பார் என்பதை சத்தியம் பண்ணியிருக்கிறார். அதை நிரூபிப்பார் என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேரளா நியூஸுக்காக உங்களுக்கு கொடுத்ததற்காக இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நமக்கு சந்திப்போம். வணக்கம்.